Hello learners, I'm Taslim from Royal Academy. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் பி வெப். ஸோ பி வெப். ஸோ அந்த பி வெப்னு என்னென்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்குள்ள ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், ரைட்? என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் நான் இங்கே மேலே போட்டிங்க நீங்கள் ரீட் பண்ணலாம். அவன் எனது நண்பன், அவன் எனது நண்பன். அதே போல் பாருங்கள், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியர். அதே போல் அவள் நல்ல பாடகி, அவள் நல்ல பாடகி, ரைட்? ஸோ இப்படி இந்த சென்டென்சஸை வந்து நம்ம இங்கிலீஷில் நம்ம சொல்லணுமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பி வெப் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும், சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களாக இருந்தால் நாம் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிற வந்துட்டு ஜஸ்ட் ஒன்லி 3 பி வெப்ஸ், ரைட்? என்னது? ஆம், ஆர், இஸ். இந்த 3 பி வெப்ஸையும் யூஸ் பண்ணியே நம்ம நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நம்ம மேக் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் இதுக்குன்னு ஒரு செட்டான ரூல்ஸ் ஒன்று இருக்குது, ரைட்? சும்மா எடுத்த உடனே வந்துட்டு நம்ம இந்த பி வெப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட இயலாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு நாம் ஐயோட ஐண்டா வந்து நமக்கு தெரியும் என்னது? ஐண்டா வந்துட்டு நான், நான், ரைட்? ஸோ ஐ ஆம். ஸோ இந்த ஆம், ஆர், இஸ் இதை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம எப்படி மீனிங் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் இருக்கிறேன், இருக்கிறாள், இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாய், இப்படி ஒரு மீனிங்கில் எடுக்கலாம், ரைட்? ஸோ அதை எப்படி மீனிங் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நம்ம இந்த சென்டென்ஸ் எடுங்கள்னு பார்ப்போம். என்னது? அவன் எனது நண்பன், அவன் எனது நண்பன், ரைட்? அவன் எனது நண்பன். அப்போ நம்ம சொல்கிறத இப்படியும் சொல்லலாம் தானே? அவன் எனது நண்பனாக இருக்கிறான், அவன் எனது நண்பனாக இருக்கிறான். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். அவள் நல்ல ஒரு பாடகியாக இருக்கிறாள், அவள் நல்ல ஒரு பாடகியாக இருக்கிறாள், இப்படி சொல்லலாம் தானே? ஸோ அப்படி நீங்கள் மைண்ட் செட்டில் எடுப்பீங்களாக இருந்தால் இந்த இது வந்துட்டு உங்களுக்கு குழம்பாது. ஸோ பி வெப்ஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆம், ஆர், இஸ் இது வந்துட்டு ப்ரெசன்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பி வெப்ஸ். ஸோ இதுக்கு ஒரு மீனிங் வந்துட்டு இருக்கிறது, இருக்கிற அப்படி நீங்கள் மீனிங்கில் வரும், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த ஐஎம்னா வந்து நான் இருக்கிறேன். என்னவாக இருக்கிறேன்? நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு சென்டென்ஸுக்கு இங்கிலீஷ் மீனிங் வந்துட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியர். ஸோ நமக்கு தெரியும் என்னது? நான்டா வந்துட்டு ஐ, பக்கத்தில் என்ன வருது? ஐ ஆம், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிறேன்? ஒரு ஆசிரியர். ஒரு ஆசிரியர்னா என்ன? ஒன்றுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்துட்டு and சொல்லுவோம். ஐம் a டீச்சர், ஐம் a டீச்சர், ஐம் a டீச்சர், ஐம் a ஸ்டூடெண்ட், ஐம் a டாக்டர். ஸோ இப்படி நாம் அழகான சென்டென்சஸ் வந்துட்டு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி பாருங்கள், ஐம் இதை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணலாம். ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பார்க்கலாம் நாம. இப்போ பாருங்கள், யூ, வி, தே. யூண்டா வந்துட்டு நீ. ஸோ இந்த யூ ஆண்டா என்ன அர்த்தமாக வரும்னு சொல்லி பார்த்தீங்களா? நீ இருக்கிறாண்ட அர்த்தத்தில் வரும், சரியா? ஸோ மைண்ட் இல்லாமல் எடுக்கும் என்ன? நீ இருக்கிறா. வீண்டா வந்துட்டு நாங்கள், நாங்கள் இருக்கிறோம். தேண்டா அவர்கள், அவர்கள் இருக்கிறார்கள், ரைட்? இப்போ பார்த்தமாக இருந்தால் யூ ஆர், நீ இருக்கிறாய், நீ ஒரு டீச்சராக இருக்கிறாய். அப்போ எப்படி வரும்? யூ ஆர் எ டீச்சர், நீ ஒரு டீச்சராக இருக்கிறாய், ரைட்? நீ ஒரு டீச்சராக இருக்கிறா. யூ ஆர் அ டீச்சர். தே அவர்கள், தே ஆர் டீச்சர்ஸ், தே ஆர் டாக்டர்ஸ், தே ஆர் இன்ஜினியர்ஸ், தே ஆர் லேபர்ஸ். இப்படியான சென்டென்சஸ் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ இது உங்களுக்கு விளங்குறீங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நாம அவன், அவள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவன், அவள் அதை எப்படி சொல்கிறேன்? இங்கே இருக்கிறது பாருங்கள், ஹீ, ஷீ, இட். ஹீண்டா வந்துட்டு அவன், ஷீண்டா வந்துட்டு அவள், இட்னா வந்துட்டு அது, ஹீ, ஷீ, இட். ஸோ இதுக்கு மூணுக்குமே நம்ம யூஸ் பண்ணும்போது இஸ், ரைட்? ஸோ இஸ் பார்க்கலாம். ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் அவன் எனது நண்பன், அவன் எனது நண்பனாக இருக்கிறான். ஸோ அவன்டா என்னது? நமக்கு நல்லா தெரியும் வந்துட்டு ஹீ, ரைட்? ஹீ இருக்கிறான் தானே? ஸோ ஹீ இஸ், ஹீயோட என்ன வரும்? இஸ் வரும். ஹீ இஸ் யார் நண்பன்? எனது நண்பன், ரைட்? எனது நண்பன். ஸோ ஹீ இஸ் மை, நண்பனுக்கு என்ன சொல்கிறேன் இங்கிலீஷால? ஃப்ரெண்ட். ஹீ இஸ் my friend, he is my friend, he is my enemy, he is my neighbor, he is my brother. அப்படி சொல்லலாம் தானே? he is my brother. அவன் யார் உனக்கு? அவன் யார்? அவன் வந்துட்டு எந்த அண்ணா. he is my elder brother, அண்ணா, right? he is my brother, right? he is my cousin, he is my cousin. he is my friend, he is my teacher, he is my role model,
ரைட் இப்படியான சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஹீ இஸ் அவன் இருக்கிறான். யாராக இருக்கிறான்? மை ஃப்ரெண்டாக இருக்கான். மை ஃப்ரெண்டாக இருக்கான். இல்லாட்டி வந்துட்டு டாக்டராக இருக்கான். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ இஸ் அ டாக்டர். அப்போ ஹீ யூஸ் பண்ணால் இஸ் வரும். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ இஸ் அ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ரைட். ஸோ இதில் வந்துட்டு இப்போ பாருங்கள், அவள் நல்ல பாடகி. ஸோ அவள்னு நமக்கு தெரியும் என்னது? ஷீ இஸ் அ குட் சிங்கர். ஸோ இப்படி நீங்கள் சென்டென்சஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் சில சென்டென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ரைட். ஸோ இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் 1 by 1 வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ பார்க்கலாம், நான் ஒரு நல்ல மனிதன். நான் ஒரு நல்ல மனிதன். ரைட். இதை பற்றி நீங்கள் பாருங்கள், நான் ஒரு நல்ல மனிதன். ஸோ நானுன்னா என்ன? ஐ ரைட். நான் ஒரு நல்ல மனிதன், இல்லாட்டி நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறேன். அப்போ ஐ ஆம் நான் இருக்கிறேன். யாராக இருக்கிறேன்? நல்ல மனிதன். நல்ல மனிதன் என்ன? குட். நல்ல என்ன? குட். ஐ ஆம் அ குட். மனிதனுக்கு என்ன சொல்கிற? பர்சன். ரைட். ஐ ஆம் அ குட் பர்சன். ஐ ஆம் அ குட் பர்சன். ஐ ஆம் அ குட் பர்சன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் 2 பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கிறேன். நான் 2 பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கிறேன். ரைட். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நான் ஒரு அப்பா. என்ன? ஐ ஆம் அ ஃபாதர். ஐ ஆம் அ ஃபாதர். ரைட். ஐ ஆம் அ ஃபாதர். ரைட். ஐ ஆம் அ ஃபாதர். யாருக்கு அப்பா? ஐ ஆம் அ ஃபாதர் ஆஃப் யாருடைய அப்பா? 2 children. ரைட். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் இடுவாங்க. எப்படின்னா சில்ட்ரன் தானே. ஸோ இந்த இடத்துல போடுவாங்கன்னு சில்ட்ரன்ஸ்ன்னு போடுவாங்க. சில்ட்ரன்ஸ்னு வராது. ஏண்டா இட்ஸ் ஆல்ரெடி ப்ளூரல். ரைட். சைல்டு வந்துக்கிட்டு சில்ட்ரனாக மாறும். ஸோ அதனால் வந்துட்டு ப்ளூரலாக மாறிட்டு. ஸோ இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். ஐ எம் அ ஃபாதர் ஆஃப் 2 children. நான் 2 பிள்ளைகளினுடைய அப்பாவாக இருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால், நீ ஒரு நல்ல நண்பன். நீ ஒரு நல்ல நண்பன். நீங்கள் என்ன சொல்கிற? யூ. என்ன? யூவோட வந்துட்டு என்ன வரும்? யூ ஆர் அ குட் ஃப்ரெண்ட். யூ ஆர் எ குட் ஃப்ரெண்ட். நீ ஒரு நல்ல நண்பன். மேட்ஸ். தே ஆர் மை கிளாஸ்மேட்ஸ். தே ஆர் மை கிளாஸ்மேட்ஸ். அதே போல் என்ன சொல்லலாம்? அவள் எனது ஆசிரியை. அவள் எனது ஆசிரியை. அவள் எனது ஆசிரியை. அவள்னு நம்ம சொல்லலை, பட் இங்கிலீஷில் சொல்ல போனால் மரியாதை இல்லையே. ஸோ அவள் எனது ஆசிரியை. அப்படின்னு ஷீ இஸ் மை டீச்சர். ஷீ இஸ் மை டீச்சர். ஷீ இஸ் மை டீச்சர். ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். ரைட். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் வந்து சொல்லித்தரேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தால், ரைட், அது எனது செல்லப்பிராணி. அது மிகவும் அழகானது. சரியா? இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதிங்களாக இருந்தால் உங்களாலேயும் வந்துட்டு நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு இந்த பி வெர்பை யூஸ் பண்ணி எழுதக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ சிம்பிளாக வந்து பார்க்கலாம் நம்ம என்னென்னு சொல்லி. பி வெர்ப் வந்துட்டு நம்ம 3 பி வெர்ப் எடுத்திருக்கேன் நான். ஆம், இஸ், ஆர். ஸோ இது வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. ஐயோட வந்துட்டு ஆம் வரும், யூ வி தேவோட ஆ வரும், ஹீ ஷீட்டோட வந்து இஸ் வரும். ஸோ இதில் மீனிங் வந்துட்டு சிம்பிளாகவே வந்துட்டு இருங்கிற மீனிங் வரும். இல்லையா? இருன்னா வந்துட்டு ஐ எம் நான் இருக்கிறேன். ஷீ இஸ் அவள் இருக்கிறாள். இட் இஸ் அது இருக்கிறது. இப்படி வரும். ரைட். ஸோ ஷீ இஸ் அ டீச்சர். அவள் வந்துட்டு ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஸோ இப்படி வந்துட்டு சென்டென்சஸ் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு சிம்பிளாகவே மேக் பண்ணலாம் இந்த சிம்பிளான பி வெர்ப் தெரிஞ்சிருந்தா. ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் நிறைய வீடியோ பார்க்கணுமாக இருந்தால் நம்ம ராயல் அகாடமி யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக் பேஜ், டிக்டாக் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூ டாப்பிக்கோட உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி. தன் பாய் ஃப்ரம் Taslim and Royal Academy. Thanks for watching.